மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடையை எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸ விலக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகள தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் குடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதே போல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1 கோடி என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W நவ். நீங்க கண்டிப்பா 1 கோடி என்ற இலக்கை அடையணும். அதுல நான் தெளிவா இருக்கேன். நீங்க தெளிவா இருக்கீங்களா? குட். நீங்களும் தெளிவா இருக்கும்போது, நாம சில விஷயங்கள செஞ்சே ஆகணும். இந்த செஞ்சே ஆகணுன்ற சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு, எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. உங்கள் பங்கு என்ன? நல்ல சேமிப்பு விகிதத்தை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும். சேவிங்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சம்பளம் 100னா எவ்வளவு சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சேமிப்பு விகிதம். சில பேர் வந்து 50% வரைக்கும் சேமிப்பாங்க. ரூ. 100 சம்பளம்னா ரூ. 50 சேமிப்பாங்க. சில பேர் 20% தான் சேமிப்பாங்க. சப்போஸ் நீங்க 10% தான் இப்ப சேமிக்க முடியுது அப்படின்னாக்கா, சம்பளம் வளர வளர செலவு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கனாக்கா, ஸ்லோவா உங்க சேமிப்பு விகிதத்த கூட்டிக்கிட்டே போகணும். 10லேருந்து 15, 20, 25, 30ன்னு ஸ்லோவா ஏத்திக்கிட்டே போணும். ஸோ இந்த சேமிப்பு விகிதம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. சேமிச்ச பணத்த எந்த சொத்து வகையில போடணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான முடிவு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, மேபி ஒரு 5 வருஷம் முன்னாடி, ஒரு 3 வருஷம் முன்னாடிலாம் எல்லோரும் கண்ண மூடிக்கிட்டு கோல்டு வாங்குவாங்க. நல்ல முடிவு. இன்னைக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டா ப்ளே அவுட் ஆயிருக்கு. தங்கம் விலை கணிசமா குறைஞ்சாலும் உச்சத்தில இருந்து, இன்னைக்கு கூட ஒரு நல்ல ரிட்டர்ன பல பேருக்கு குடுத்திருக்கு. அன்னைக்கு எந்த சொத்து வகையில வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது, கோல்டு ஒரு நல்ல முடிவா தான் இருந்தது. இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்விக்குறி. ஸோ இன்னைக்கு எந்த சொத்து வகையில நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுல கவனமா இருக்கணும், தெளிவா இருக்கணும், சரியா இருக்கணும். 3 வருஷம் முன்னாடி கோல்டு வாங்கினேன். அதனால அது வந்து கிராமுக்கு இத்தனை மடங்கு கூடிருச்சு அப்படின்னு கண்மூடித்தனமா அதே விஷயத்த இன்னைக்கு பண்ணீங்கன்னா, இங்க இருந்து ஒரு 3, 4 வருஷம் கழிச்சு அது சரியா இருக்குமா அப்படின்றத உறுதியா சொல்ல முடியாது. ஆனா வேற ஒரு இடத்துல, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா டெஃபினட்டா பணம் கீழ போகாது, மேல போகும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா, அந்த இடத்த நீங்க தேடி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எந்த சொத்து வகையில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலான்ற அந்த கேள்விய நீங்க கேட்கணும். கண்மூடித்தனமா, ஹேபிச்சுவலா ஒரு பழக்க ரீதியாக ஒரே முதலீட்ட வருஷக்கணக்கா செய்யக்கூடாது. மாற்றம் தேவைப்பட்டால் மாற வேண்டும். ஸோ எந்த சொத்து வகையில இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது நீங்க செய்ய வேண்டிய 2வது விஷயம். 3வது முதலீட்டுல நீடிக்கணும். கொஞ்ச நாள் பணத்த போட்டு, அதுக்கப்புறம் திடீர்னு பைக் வாங்க போறேன், கார் வாங்க போறேன், ஹாலிடே போறேன்னு முதலீட்டுல இருக்கிற பணத்த எடுத்து அங்க போட்டாங்கன்னா, முதலீடு முடிஞ்சு போயிடும். ஸோ அத ஒரு நிரந்தரமான ஒரு ஆக்டிவிட்டியா உங்க லைஃப்ல அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயங்களும் நீங்க செய்யணும். நாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? நாங்க உங்களுக்கு என்ன செய்வோங்கிறத நான் சொல்றேன். முதலாவது, நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு லாஸ் வராதோ, அந்த இடத்த நம்ம தொடர்ந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நெறைய பேர் நெனைக்கிறாங்க, லாஸ் வராத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா அதிக ப்ராஃபிட் வராதுன்னு. இது ரொம்ப தப்பான ஒரு நோக்கம். எங்க லாஸ் வராதுன்னு நம்ம யோசிச்சு இன்வெஸ்ட் பண்றோமோ, அந்த இடத்துல பொருளாதார வளர்ச்சியின் நன்மைகள் சேரும்போது, அந்த நிறுவன மதிப்பு இன்னும் வேகமா கூடிடும். ஸோ கடினமான காலச்சூழல்ல, கெட்ட நேரங்கள்ல லாஸ் வராதுன்னு இன்வெஸ்ட் பண்ற இடத்துல மதிப்பு ரொம்ப குறையாது. அது மதிப்பு ரொம்ப குறையாதனால இங்க இன்னும் நெறைய பணத்த போடுவதற்கு தைரியத்த குடுக்கும். நல்ல நேரம் அங்கிருந்து வரும்போது, முதல்ல இந்த இடத்துல தான் உங்களுக்கு லாபம் அதிகமா வரும். அதனால தான் லாஸ் அவர்ஷன் ஆக்சுவலா முதலீட்டுல ஒரு மிக நல்ல ஃபேக்டர் அப்படின்னு நான் சொல்வேன். அந்த லாஸ் அவர்ஷன உங்க லைஃப்ல ஒரு வாழ்க்கை முறையாக நாங்க கொண்டு வருவோம். இது ஃபர்ஸ்ட். ஸோ அதிக ரிஸ்க் எடுக்கிறது, ரிட்டர்ன் அதிகம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ரிஸ்க கன்னா பின்னான்னு எடுக்கிறதுங்கிற அந்த ஒரு முதலீட்டு வாழ்க்கை முறைய நாம தவிர்ப்போம். அப்ப நான் ரிஸ்கே எடுக்க மாட்டோமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்லைங்க. எங்க
இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு சேஃப்டி இருக்குது. அந்த சேஃப்டியே நமக்கு எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரெங்தாக மாறணும். இப்போ நிறைய பேர் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெரிய ரிட்டர்னை பார்க்கல 2 வருஷமா. கரெக்டு தானே? ஆனாலும் அதே ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ரிட்டர்னை பார்க்க முடியும். ப்ரொவைடட் எந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் சரியோ அந்த நேரத்தில் மட்டும் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ மதிப்பீடு சார்ந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்குமோ அந்த இடத்துல நமக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது மட்டும் கரெக்டாக உங்களை அலர்ட் பண்ணி அங்கே இன்வெஸ்ட் பண்ண நாம் பரிந்துரைப்போம். அந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் உங்களுக்கு ஒரு என்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் க்ரோத் ஆகிடும். அதாவது அங்கேருந்து அந்த ஸ்மால் கேப் மேலே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் நல்ல ரிட்டர்னை பார்ப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் மற்றவர்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்னை விட கணிசமாக அதிகமாக அமைந்து கொள்ளும். அது காரணம் ஏதோ நாம் இதை வாங்குங்கன்னு சொன்னது இல்லைங்க. இந்த நேரத்தில் மட்டும் வாங்குங்க, இவ்வளவுக்கு வாங்குங்க, வாங்கிட்டு அப்படியே வச்சிருங்க, இவ்வளவு காலத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்குது பாருங்கள். அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட டீம் அதுக்கு மட்டும் பொருந்தும்னு நினைக்காதீங்க. இது வெறும் ஸ்மால் கேப்புக்கான ஸ்ட்ராட்டஜி இல்லை, எல்லா செக்டர்ஸுக்கும் பொருந்தும், எல்லா டீம்ஸுக்கும் பொருந்தும். மிட் கேப்புக்கும் பொருந்தும், லார்ஜ் கேப்புக்கும் பொருந்தும், குளோபலுக்கும் பொருந்தும், கமாடிட்டி ஸ்டாக்ஸுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ அந்த வேல்யூவேஷன் ஜோன் கரெக்டாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் கரெக்டான ஜோனில் இருக்கும்போது உங்களுக்கு சந்தை பெரிய தலைவலியை கொடுக்காது, மன உளைச்சலை கொடுக்காது, பயத்தை கொடுக்காது. ஆனால் ஒரு விஷயத்தை கொடுக்கும். அது என்னன்னா பேராசை. அது எப்போன்னா மார்க்கெட் விழும்போதெல்லாம் உங்கள் லைஃபுக்குள்ளே அந்த கிரீடு வந்துடும். நான் கொஞ்சம் பணத்தை இப்போ போடுறேன், விழுந்திருக்குல்ல நான் கொஞ்சம் போடுறேன் அப்படின்னு அது ஒரு வாழ்க்கை முறையாகிடும். இது கெட்ட கிரீடு இல்லைங்க, நல்ல கிரீடு. இதுதான் நாங்கள் உங்களுக்கு அடுத்தது உருவாக்க விரும்புகிற ஒரு விஷயம். குட் கிரீட். அதுதான் உங்களுக்கு மைண்டில் வரணும். இந்த நேரத்தில் நான் கிரீடியாக இருக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டை உங்களுக்கு நம்ம உருவாக்குவோம். இந்த குட் கிரீட் என்ன பண்ணும் தெரியுமா? உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை உயர்த்தும். இதுதான் எங்களுடைய அடுத்த ஒரு டெலிவரபிள். முதலீட்டாளனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை நாம் உயர்த்தும் போது முதலீட்டாளன் இன்னும் அதிகமாக உயரும். எல்லாரும் நினைக்கிறாங்க எதை வாங்கணும்னு சொல்கிறதுல தான் சூட்சம் இருக்குன்னு. ஒன்றுமே கிடையாது. அதில் எப்படி வாங்க வேண்டும், எங்கு வாங்க வேண்டும், எவ்வளவு வாங்க வேண்டும், எப்போ பேராசைப்படணும், எப்போ பயப்படணும், எந்த நேரத்தில் நெருங்கணும் ரிஸ்கி அசெட்ஸை, எந்த நேரத்தில் தள்ளி இருக்கணும், எந்த நேரத்தில் போய் ரிஸ்கி அசெட்ஸை அடித்து வாங்கணும், எந்த நேரத்தில் அதை விற்றுட்டு வெளியே வரணும். இது எல்லாமே பிஹேவியர் சார்ந்தது, அறிவு சார்ந்தது இல்லை, நம்முடைய எமோஷன் சார்ந்தது. அந்த எமோஷனல் ஸ்ட்ரெங்க் ஒரு முதலீட்டாளனுக்கு வந்துருச்சுன்னா அவனுடைய வளர்ச்சி உறுதி. இது எங்களுடைய மிக முக்கியமான தேவை. என்னென்னா நம்ம இதை இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும், அவங்கள இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம நிறுத்தணும், அவங்களுக்கு இந்த ஒரு தாட் ப்ராசஸை ஒரு வாழ்க்கை முறையாக உருவாக்க நாம் உதவணும். அதை நம்ம நிச்சயமாக உங்களுக்கு செய்வோம். இதையெல்லாம் செஞ்சால் ஒரு முதலீட்டாளன் ஏங்க வளர மாட்டான்? ஒரு முதலீட்டாளன் தோல்வி அடைவதே இதெல்லாம் அவன் லைஃப்குள்ளே வராதனால தான். ஸோ பிஹேவியரை பற்றி சொன்னோம். மெத்தடுக்கு வருவோம். என்ன மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணால் இன்வெஸ்டர் ஜெயிக்க முடியும்? நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் எஸ்ஐபி பண்ணுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க எஸ்ஐபியே பண்ணாதீங்க, நீங்கள் அப்பப்போ மார்க்கெட் கீழே வரும்போது கரெக்டாக லம்சம் பண்ணுங்கள். இந்த போதனைலாம் நல்லா தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக என்ன ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் மாதம் ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும். அது எஸ்ஐபி கண்டிப்பாக அவங்க செய்யணும். அதை தவிர்த்து சந்தை எப்பெல்லாம் அச்சத்தில் அப்படியே கீழே வருதோ, சந்தை எப்பெல்லாம் இப்போ இன்வெஸ்டே பண்ணக்கூடாதுன்னு பயந்து ஒதுங்குதோ, அந்த நேரத்தில் அவங்கள லம்சம் பண்ண வைக்கிறது. ஒரு வருஷத்தில் 200 நாள் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 to 33% ஆஃப் த டேஸில் இந்த மாதிரியான ஒரு அச்சம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அச்சம் சில நாட்கள் ரொம்ப மேலே இருக்கும், சில நாட்கள் குறைந்த அச்சமாக இருக்கும். இந்த அச்சத்தின் அளவீட்டை பார்த்து, நிறுவனத்தின் மதிப்பை பார்த்து எங்கே லம்சம் பண்ணணும், எந்த செக்டரில் போடணும், எந்த ஃபண்டில் போடணும், இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இதை மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ரொம்ப அழகாக பண்ண முடியும். ஒரு பக்கம் எஸ்ஐபி சேஃப் ஏரியாவில் பண்ணிக்கிட்டே இருப்போம், இன்னொரு பக்கம்
எங்கே லம்சம் போடலாமோ அந்த இடத்துல கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது ரெண்டும் சேரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பேராசையை குட் கிரீடாக உருவாக்கிவிடும். இது ரெண்டும் சேரும்போது 1 கோடி அப்படிங்கிறது சீக்கிரம் வந்து சேர்ந்துடும். இதை சேர்த்து ஒரு வாழ்க்கை முறையாக உங்களுக்கு கொடுப்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த நோக்கம் ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் அதன் வேலையை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். நோக்கமும் விருப்பமும் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம். 1 கோடி என்ற இலக்கு உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் வந்துவிடும். அதை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.